அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப சின்ன சூறா, சொல்லப்போனால் 4 ஆயத்துகள் தான். அந்த சூறாவில் சொல்லப்பட்ட எழுத்துக்கள் மட்டும் வெறும் 47 லெட்டர்ஸ் தான். 47 எழுத்து தான் அந்த சூறாவிலே. ஆனால் அந்த 4 வசனங்கள் 47 எழுத்துக்களை கொண்ட அந்த சூறா எவ்வளவு பெரிய பொக்கிஷம் தெரியுமா? நம்மிலே பலருக்கு அது மனப்பாடம். சொல்லப்போனால் இரவில் தட்டி எழுப்பி அதை ஓதுங்க, அந்த சூறா ஓதுங்க சொன்னாலும் கூட தூக்கத்திலே கண்ணை மூடிக்கிட்டே அந்த சூறா ஓதுவோம். அந்த அளவுக்கு மனப்பாடம். ஆனால் அந்த சூறாவின் பலன், நன்மை என்ன என்பதை நம்மிலே எத்தனை நபர்கள் தெரிந்திருக்கிறோம்? அந்த சூறா தான் நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரப்போகிறது. அந்த சூறாவின் பேரருளையும் அதனுடைய மகத்தான அந்த பாக்கியங்களையும் நாம் உள்வாங்கிக் கொள்வோமேயானால் இனிமே அதை உணர்வுபூர்வமாக ஓதுவோம். அதை நம்முடைய நாவிலிருந்து வெளிப்படுத்துகிற பொழுது நிச்சயமாக அந்த ஈடுபாடு நமக்கு கிடைக்கும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்படுத்திய சூறா. வாருங்கள், நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியோடு அந்த சூறாவினுடைய பலனையும் அதனால் கிடைக்கக்கூடிய நற்பாகியங்களையும் தெரிந்து கொள்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து கிளம்பி தபூக் என்ற இடத்துக்கு போயிருக்காங்க. யுத்தம் நடக்க போகிறது. மதீனா டு தபூக்ங்கிறது சற்றேறக்குறைய 780 கிலோமீட்டர் தூரம். அவ்வளோ தூரம் அங்கே போருக்காண்டி போயிருக்காங்க. என்னைக்கு மாதிரி அன்னைக்கும் காலையில் சூரியன் உதிச்சிருக்கு. ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியனையே அப்படியே வச்சக்கண் வாங்காமல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு சூரியனுடைய கதிர்கள், ஒளி, பிரகாசம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. தபரானியில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. வந்தவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன நபியே, எல்லா நாளைக்கும் உதிக்கிற மாதிரி தானே இன்றைக்கும் சூரியன் உதிச்சிருக்கு, இதை இவ்வளவு ஆச்சரியத்தோடு பார்த்துட்ருக்கீங்களே, என்ன காரியம்னு கேட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பேரொளி ரொம்ப அழகாக இருக்குது, அந்த சூரியனுடைய அந்த கதிர்கள் கண்ணை பறிக்கவே இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, என்ன ஏதோ புதுமையான ஆச்சரியமான நிகழ்ச்சி நடந்திருக்கிற மாதிரி எனக்கு மனசு உள்ளத்தில் சொல்லுது அப்படின்னு சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆமாம் உண்மைதான், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். உங்கள் தோழர் முஆவியா அல் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே இறந்து போய்விட்டார். அவருடைய இறப்பு செய்தியை கேட்டுவிட்டு வானத்திலிருந்து மலக்குகள் அப்படியே சாறை சாறையாக வந்து பூமியில் இறங்கியிருக்கிறாங்க. அவங்க இறங்குனதனுடைய வெளிப்பாடு தான் பேரொளியாக இருக்குது. ஏன்னா மலக்குமார்கள் என்பவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாம் மண், ஆனால் மலக்குகள் எல்லாம் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். அந்த ஒளியினால் படைக்கப்பட்ட மலக்குகள் பூமிக்கு வந்ததினாலே சூரியனுடைய ஒளியும் பிரகாசமாக இருக்குது அப்படின்னாங்க. சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நபியே, மதீனாவில் இருக்கக்கூடிய உங்கள் தோழர் முஆவியாவை பார்க்க ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஆமாம் ஆசைப்படுறேன்னாங்க. உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே மதீனாவில் இறந்து இருக்கக்கூடிய முஆவியா லைஸி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஜனாசாவை, அந்த தீதாரை பூமியை சுருக்கி காண்பிக்கிறார்கள். இதுவெல்லாம் சாத்தியம். நபிகளின் வரலாற்றிலே எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. அல்லாஹ் முஅஜிஸா என்ற அடிப்படையிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பல விஷயத்தை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். அதெல்லாம் நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மூமினுடைய முக்கியமான நம்பிக்கையில் கட்டுப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே பூமியை சுருக்கி காண்பிக்கிறார்கள். 780 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது மதீனா. முஆவியா ரலியல்லாஹு பார்க்குறாங்க, முகமெல்லாம் அப்படி பிரகாசமாக இருக்குது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவருக்கு நான் ஜனாசா தொழுவைக்கணும்னு ஆசைப்பட்றேன், தாராளமாக தொழுவைக்கலாமே, தொழுவைங்க, இங்கேருந்து தொழுவைங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆவியா லைஸி ரலியல்லாஹு அன்ஹுக்கு தபூக்கில் வச்சு ஜனாசா தொழுவைக்கிறாங்க. ஜனாசா தொழுவச்சா அங்கே சஹாபாக்களும் கலந்துக்கிறாங்க. 2 சஃப்பு மலக்குகளுடைய கூட்டம் கலந்துக்குது. ரசூலுல்லாஹ் அவருக்கு ஜனாசா தொழுவிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு மலக்குகள் ஏற்கனவே வந்திருக்காங்கல்ல, இங்கே வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த ஜனாசாவில். 2 சஃப்னா நம்ம பள்ளிவாசல் சஃப்பை நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. அங்கே ஒரு சஃப்பில் 70,000 மலக்குகள் நின்னாங்க. அப்போ 2 சஃப்னா 140,000 மலக்குமார்கள் கலந்து கொண்டு அவருடைய இறுதி பயணத்திற்காக வேண்டி துவா செய்தார்கள். இவ்வளவு பெரிய பாக்கியம். அவருடைய இறப்பு செய்தியை கேட்டு மலக்குகள் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவிப்பு செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பூமி சுருக்கி அவருக்கு நபிக்கு காட்டப்படுகிறது அவருடைய அந்த தீதாரை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காண்டி துவா செஞ்சு தொழ வைக்கிறாங்க. அந்த தொழுகையில் பங்கெடுப்பதற்காக 2 சஃப்பு நிறைய மலக்குகள் வர்றாங்க.
இவ்வளோ பெரிய பாக்கியம் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரஈல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்டார்கள், பிமனால அல் மன்சிலத் ஹாதிஹி, இந்த முஆவியத்துன் அபி முஆவியா அல் லைஸி இந்த பெரிய பாக்கியத்தை, இந்த பெரிய விஷயத்தை எவ்வாறு பெற்றுக்கொண்டார்? மலக்குகள்லாம் வந்து பங்கெடுக்கிறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லையே. ஒருவருடைய மரணத்திலே ஒரு பெருங்கொண்ட கூட்டம் பங்கெடுத்தாலே நமக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. எப்போ இவ்வளோ பெரிய மக்கள், எவ்வளோ கூட்டம் வந்துருச்சு, அவருக்காண்டி எவ்வளோ பேர் துவா செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படுறோம், அவரை நினச்சி பெருமைப்படுறோம் இல்லையா? இப்போ ஒருத்தருடைய மௌத்தை கேள்விப்பட்டு மலக்குகள் வந்து இறங்கி நின்று துவா செய்கிறாங்க. ஜிப்ரீல் வந்து ரசூலுல்லாஹ்க்கு செய்தி சொல்கிறாருன்னா அவர் எவ்வளோ பாக்கியமான ஆள். அப்போ எப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் ஒரு வாழ்க்கையில் இருக்குது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன விஷயம், எதனால் இந்த மாதிரியான அந்தஸ்து அவர் பெற்றார்? அப்போ தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நம்ம எல்லாத்துக்கும் பாடம் இது, பிஹுப்பி குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத் என்று துவங்கக்கூடிய அந்த சூறாவை அவர் ரொம்ப லவ் பண்ணார், ரொம்ப பிரியப்பட்டார் அந்த சூறாவை. ஏன்னா அந்த சூறாவில் சட்டங்களை பற்றி அல்லாஹ் சொல்லலை, வேற முன்னாள் காலத்தினுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்லலை, வேற ஏதாவது வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை சொல்லலை, வேற ஏதாவது நம்முடைய வேற மற்ற விஷயங்கள் மார்க்க ரீதியான மற்ற செய்திகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லவில்லை. அதிலே சொல்லக்கூடியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அல்லாஹ்னா யாருன்னு சொல்கிறான். அல்லாஹ்னா யாரு? அவன் ஒருவன், அவன் தேவையற்றவன், அவனுக்கு பிள்ளைகளும் இல்லை, பெற்றோர்களும் இல்லை, அவனுக்கு இணையாக உலகத்தில் யாரும் இல்லை. இதுதான் அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வட்டுருக்கமாக. அல்லாஹ் என்றால், இறைவன் என்றால் இந்த தன்மைக்கு உட்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று இறையியலை சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் அது. அதை சொல்கிறதுனால அவருக்கு ரொம்ப அதன் மீது பிரியம், காதல், அப்படியே அதிலே சொக்கி போய் அவர் இந்த சூறாவை திரும்ப திரும்ப மடக்கி 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 ஓதிக்கொண்டே இருப்பார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, காயிமன் வ காயிதன் வ ராக்கிஅன் வ சாஜிதன் வ நாயிமன் வ ராக்கிதா, நிற்கும் பொழுது, உட்கார்ந்திருக்கும் பொழுது, சஜிதா செய்யும் பொழுது, ருகூல இருக்கும் பொழுது, இப்படி குனிந்தால் நிமிர்ந்தால், நடந்தால் ஓடினால், எல்லா நிலையிலும் இந்த சூறாவை அவர் மடக்கி 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 பிரியத்தோடு ஓதினார். இதை பிரியப்பட்டதினாலே அல்லாவும் அவரை பிரியப்பட்டான். தன்னை பற்றி சொல்லப்படுகிற தன்னுடைய சிஃபாத்துகளை பற்றி, தன்மைகளை பற்றி, தன்னுடைய இலாகியத்தை பற்றி சொல்லப்படுகிற, இறையியலை பற்றி சொல்லப்படுகிற அத்தியாயத்தை அவர் நேசித்ததினாலே அவரையும் அல்லாஹ் நேசித்தான். அல்லாஹ் நேசித்ததினால் எங்களை எல்லாம் அனுப்பி வைத்தான், அவருடைய ஜனாசாவிலே பங்கெடுக்க செய்தான் என்று ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, ஒரு சூறா தான், வெறும் 4 ஆயத்து தான், வெறும் 48 லெட்டர்கள் தான், 47 எழுத்துக்கள் தான். ஆனால் இது பெற்றுத்தருகிற பாக்கியத்தை பார்த்தீர்களா? அல்லாவின் பிரியத்தை பெற்று தந்துவிடும். நாம் இறந்து போய்விட்டால் நம்முடைய ஜனாசாவிலே மலக்குகள் வந்து கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உண்டான ஆற்றல் மிக்க மகத்தான சூரா குல் ஹுவல்லாஹு அஹத், இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறா. இந்த சூறாவை பற்றி தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த சூறா ஒரு தடவை ஓதுறாங்களோ குர்ஆனில் 3ல் ஒரு பகுதி ஓதின நன்மை கிடைக்குன்னாங்க. குர்ஆனின் 3ல் ஒரு பகுதி ஓதிய நன்மையை அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை ஓதுவதன் மூலமாக தருகிறான் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச சூறா, எல்லாருடைய நாவலையும் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற சூறா, எல்லாரும் தொழுகும் பொழுது எப்படியாவது ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 4 தடவை ஓதிடுவாங்க இந்த சூறாவை, இல்லையா? எனவே இனிமேல் இதனுடைய மகத்தான அந்த விஷயங்களை உள்வாங்கி கொண்டு நாம் ஓதுவோம். வல்ல அல்லாஹ் தன்னுடைய வற்றாத கருணையையும் அன்பையும் நமக்கு தரட்டும், உயர்ந்த சொர்க்கத்தை இதன் மூலமாக பெற்றுத்தரட்டும், கோடான கோடி நன்மைகளை நாம் இதிலிருந்து சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.